Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar, 11th standard Mathematics, Volume 1. Today now going to start with new content, combination. Chapter 4, new content, combinations. So, definition of combination is number of selections or grouping of objects. So, the number of combinations of n things taken or as a time is denoted by NCR. இது முன்னாடி லாஸ்ட் எக்ஸசைஸில் பர்மிட்டேஷன் பார்த்தோம். பர்மிட்டேஷன் மீன்ஸு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். பர்மிட்டேஷனாக்கா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, காம்பினேஷனாக்கா செலெக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பர்மிட்டேஷனை எப்படி டினோட் பண்ணாக்கா என்பிஆர்னு பர்மிட்டேஷனுக்கு என்பிஆர், காம்பினேஷன் வந்து என்சிஆர் டினோட் பண்ணும். என்சிஆர்னா காம்பினேஷன். ஓகேங்களா? ஸோ தியரம் நம்பர் 5, தி நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் n distinct objects taken or at a time is given by. இப்போ NCR is equal to formula. NCRக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா n factorial by r factorial into n minus r factorial. NPRக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n factorial by n minus r factorial. அப்போ பர்மிட்டேஷனை r factorial டேட் பண்ணால் அது காம்பினேஷனாக மாறும். ஓகேங்களா? இப்போ NCR ஃபார்முலா வந்து n factorial by r factorial into n minus r into factorial. ஓகேங்களா? ஸோ 0 less than or equal to r less than or equal to n. ஸோ இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறீங்க தியரமை. ஸோ பை த ரிலேஷன் பிட்வீன் பர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் வி ஹாவ் என்சிஆர் ஈக்குவல் டு என்பிஆர் பை ஆர் ஃபேக்டோரியல். அப்போ பர்மிட்டேஷனை ஆர் ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணினாக்கா அது எதுக்கு ஈக்குவல் ஆகினாக்கா காம்பினேஷன் ஈக்குவல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ என்சிஆர் ஈக்குவல் டு என்பிஆர் பை ஆர் ஃபேக்டோரியல்ன்றது ரிலேஷன் பிட்வீன் பர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் பை r factorial into n minus r by a result from permutation. ஓகேங்களா? NPR நியூமரேட்டருக்குள்ள NPR. இப்போ NPRக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாக்கா இது வரும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 வெரி இம்பார்ட்டன்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம்ஸ் ஒர்க் அப் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, அதில் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் NC0 equal to 1, second Roman letter NCN equal to 1, third Roman letter NCR equal to n into n minus 1 into n minus 2 into dot 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 n minus r plus 1 by r factorial. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் 3 Roman letter இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் Roman letter நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ யூஸிங் த ஃபார்முலா, காம்பினேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் Roman letter NC0 equal to NCR ஃபார்முலா என்னன்னாக்கா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா n-க்கு n இருக்குது, r பிளேஸுக்கு 0 இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் n ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ r-க்கு வேல்யூ வந்து 0. இப்போ 0 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r, அப்போ n மைனஸ் 0 இன்ட்டு ஃபேக்டோரியல். ஸோ இதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் டு 1. எப்படி 1 வருதுனாக்கா நியூமரேட்டரில் n ஃபேக்டோரியல் இருக்குது, டினாமினேட்டரில் 0 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1, 0 கிடையாது, 0 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1. அப்போ 1 போட்டிங்கனாக்கா 1 இன்ட்டு n மைனஸ் 1. இப்போ 0 ஃபேக்டோரியல் வந்து என்ன வரும்? 0 இருக்குது, n மைனஸ் 0 வந்து n வந்துடும். இப்போ இங்கே n ஃபேக்டோரியல் வரும். ஸோ டினாமினேட்டரில் 0 ஃபேக்டோரியல் இருக்குது, அப்போ வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் n மைனஸ் 0 வந்து என்ன வரும்? n வரும். n இன்ட்டு ஃபேக்டோரியல் இருக்குது, அப்போ n ஃபேக்டோரியல். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணால் 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் NCN-க்கு வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா? NCN-க்கு அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாக்கா NCR ஃபார்முலாவில் n-க்கு வேல்யூ n தான், r-க்கு வேல்யூ n தான். அப்போ n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் வரும். அப்போ n ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் n ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ அப்போ n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் n மைனஸ் n வந்து 0 ஆகிடும். அப்போ 0 ஃபேக்டர் வேல்யூ வந்து 1. அப்போ n ஃபேக்டர் பை n ஃபேக்டர் வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போ இந்த 2 ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் செகண்ட் ரோம் லெட்டர் வேல்யூ வந்து 1. இப்போ NC0னாலும் NCN-னாலும் 1 தான். அது ஃபார் எக்ஸாம்பிள் 5C0ன்னு வந்துச்சுனாக்கா வேல்யூ 1, 4C0னாலும் வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ n-க்கு வேல்யூ, r-க்கு 0 வந்துச்சுனாக்கா அது வேல்யூ 1 ஆகிடும். அதேமாதிரி NCN அது 5C5 ரெண்டும் n-ஓட வேல்யூவும் r-ஓட வேல்யூ ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா வேல்யூ 1, 4C4 வேல்யூ 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் NCR is equal to n into n minus 1, n minus 2, dot dot dot, n minus r plus 1 by r factorial. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் எடுத்துகிறோம்.
ஸோ அப்போ அதில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குனாக்கா n இன்ட்டு n மைனஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் டூ டாட் n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா. ஸோ அப்போ பை ஆர் ஃபேக்டோரியல் இன் வியூ ஆஃப் nc n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது எதோட ஃபார்ம்லானாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் nc n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆஃப் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு ஈக்குவல் வரும் ஓகேங்களா. அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி என்சிஆர் ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ நியூமரேட்டில் n ஃபேக்டோரியல் இருக்கும், டினாமினேட்டில் இது பார்த்தீங்கன்னாக்கா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது. இந்த ப்ராக்கெட் டைம் செகண்ட் ப்ராக்கெட் டைம் பண்ணாக்கா அந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் n ப்ளஸ் ஆர் ஆகிடும். இப்போ n கேன்சல் ஆகிடும், வெறும் ஆர் ஃபேக்டர் மட்டும் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ NCR. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 NCR ஈக்குவல் டு NC n மைனஸ் ஆர். அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 இஃப் NCX ஈக்குவல் டு NCY தென் எய்தர் x ஈக்குவல் டு y ஆர் x பிளஸ் y ஈக்குவல் டு n. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்மில் கொடுத்துருந்தானா கொஸ்டின், அதாவது NCX ஈக்குவல் டு NCY ஃபார்மில் கொடுத்துருந்தாக்கா அதுக்கு நம்ம ரெண்டு ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து x ஈக்குவல் டு y, எக்ஸ் எங்கே எடுத்து பாருங்க ஆர் பிளேஸில், y வருது ஆர் பிளேஸில், அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிடலாம். ஆர் எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணினாக்கா என்னோட வேல்யூ வந்துடும் ஓகேங்களா. என்னோட வேல்யூ ஃபைன் பண்ண சொன்னாக்கா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணினாக்கா என்னோட வேல்யூ ஓகேங்களா. ஸோ ப்ரூஃப் பை த ப்ராப்பர்ட்டி 2 வி ஹாவ் NCY ஈக்குவல் டு NC n மைனஸ் ஒய்க்கு ஈக்குவல் பை ப்ராப்பர்ட்டி 2 பார்த்துருக்கோம். ஸோ அதன் பிரகாரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேர் ஃபார் NCX ஈக்குவல் டு NCY. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா NCYக்கு பதில் நம்ம என்ன ரைட் பண்ணால் NC n மைனஸ் ஒய் ரைட் பண்ணலாம். அப்போ NCX ஈக்குவல் டு NC n மைனஸ் ஒய் கிவன் x ஈக்குவல் டு ஒய் ரெண்டு ஈக்குவல் ஆர் x ஈக்குவல் டு n மைனஸ் ஒய் ஓகேங்களா. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் பார்க்கும்போது x ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துரும். அப்போ அங்கே x ஈக்குவல் டு ஒய்க்கு தான் நம்ம என்ன n மைனஸ் ஒய். ஸோ ஈக்குவலன்ட்லி x ஈக்குவல் டு ஒய் ஆர் x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு n பை ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 4 NCR ஈக்குவல் டு NC r மைனஸ் ஒன் ஈக்குவல் டு n பிளஸ் ஒன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 4 பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா NCR இங்கே ப்ளஸ் வரணும், ஈக்குவல் சிம்பிள் வரக்கூடாது. NCR ப்ளஸ் NC r மைனஸ் ஒன் ஈக்குவல் டு n பிளஸ் ஒன் CR ஓகேங்களா. ஸோ ப்ரூஃப் யூஸிங் த எக்ஸ்பிரஷன் ஃபார் தி காம்பினேஷன் வி ஹாவ் NCR ப்ளஸ் NC r மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க NCR ஃபார்முலா ரெண்டுத்துமே. இப்போ NCRனுக்கு ஃபஸ்ட்டு அப்போ n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ப்ளஸ் செகண்ட் டேர்முக்கு NCR ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ n-க்கு n இருக்குது, ஆருக்கு வந்து r மைனஸ் ஒன். ஸோ n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல். அப்போ ஆர் வந்து r மைனஸ் ஒன் இருக்குது, அப்போ r மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் வரணும். இப்போ n மைனஸ் ஆர் வந்து r மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் டைம் அப்படியே ரைட் பண்ணிங்க n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ப்ளஸ் செகண்ட் டைம் n ஃபேக்டோரியல் பை ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த ப்ராக்கெட் டைம் சிம்பிளை பண்ணாக்க வேறு n மட்டும் n ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ இப்போ n ஃபேக்டோரியல் பை r இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், இந்த ஆர் ஃபேக்டோரியல் எக்ஸ்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் n ஃபேக்டோரியல் பை ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன். இந்த n ஃபேக்டோரியல் எக்ஸ்ட் பண்ணினாக்கா ஓகே. நெக்ஸ்ட்டு n ஃபேக்டோரியல் பை ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இந்த n மைனஸ் ஆரையும் இந்த ஆரையும் கம்பைன் பண்ணினாக்கா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வரும் ப்ளஸ்ஸு இந்த டூ டேர்ம்ல என்ன காமனாக இருக்குன்னா நியூமெட்டில் n ஃபேக்டர் காமனாக இருக்குது, டினாமினேட்டில் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது. ஸோ அது காமனாக வெளியே எடுத்துருக்கா ரிமைனிங் என்ன இருந்தாக்கா 1/r இருக்கும் ப்ளஸ்ஸு 1/n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு n ஃபேக்டர் பை ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர் வந்துட்டு n மைனஸ் ஆர் இன்ட்டு இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் பை டினாமினேட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ப்ராக்கெட் டைமில் இருக்கிறதுல 1 இன்ட்டு திஸ் டைம் n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர்னு வந்துடும். டினாமினேட்டில் மல்டிப்ளை பண்ணாக்கா ஆர் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு n ஃபேக்டோரியல் பை அப்போ இந்த ப்ராக்கெட் டைம் சிம்பிளை பண்ணிங்கனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். இப்போ n மைனஸ் n ப்ளஸ் ஒன் வரும் ஓகேங்களா, n மைனஸ் ஒன் ஓகேங்களா. அப்போ நியூமெரில் n ஃபேக்டோரியல் பை ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்கெட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர்னா n ப்ளஸ் ஒன் வரும் பை ஆர் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் வரும். நெக்ஸ்ட்டு n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை ரெண்டு மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ n மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n ப்ளஸ் ஒன் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு இது எந்த ஃபார்ம் இருந்தாக்கா n ப்ளஸ் ஒன் சிஆர் NCR ஃபார்முக்கு வந்துச்சு. இப்போ NCR ஃபார்மில் ஜென்ரல் ஃபார்ம்னாக்கா n ஃபேக்டோரியல் பை
ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ இங்கே எண்ணுக்கு என்ன பிளேஸில் என்ன இருக்குனாக்கா எண்ணுக்கு வந்து n+1 வரணுங்க, மைனஸ் வரக்கூடாது. n+1 CR. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 5, NCR ஈக்குவல் டு n/r இன்ட்டு n-1 CR-1. ஓகேங்களா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறீங்க. ரைட் ஹேண்ட் சைடில் n/r இன்ட்டு n-1 CR-1. ஸோ n/r அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து NCR ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ n-1 CR-1ன்றது NCR ஃபார்ம் இருக்குது. ஸோ n-க்கு n-1, r-க்கு வந்து r-1 அப்ளை பண்ணினாக்கா n-1 ஃபேக்டோரியல் பை r-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-1 மைனஸ் ஆஃப் r-1 ஃபேக்டோரியல் வந்துடும். ஸோ நியூமரேட்டரில் n இன்ட்டு n-1 ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் r இன்ட்டு r-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த ப்ராக்கெட் டேர்மில் சிம்ப்ளை பண்ணாக்கா மைனஸ் அப்ளை பண்ணால் -r +1 வந்துடும். இப்போ -r +1 +1 கேன்சல் பண்ணாக்கா n-r ஃபேக்டோரியல் வந்துடும். ஸோ இதை NCR இதை NCR ரைட் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஸ்டெப்ஸ் வரணும்ல. நியூமரேட்டரில் n இன்ட்டு n-1 n ஃபேக்டோரியல் ரைட் பண்ணலாம். டினாமினேட்டரில் r இன்ட்டு r-1 ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல் ரைட் பண்ணிவிட்டு இன்ட்டு n-r ஃபேக்டோரியல் ரைட் பண்ணிட்டாக்க நெக்ஸ்ட் இதை NCRன்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். Next example sums. Example 4.44. Example 4.44. Evaluate the following. First row number 10C3, second row number 15C13, third row number 100C99, fourth row number 50C50. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலா NCR ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ NCR ஃபார்முலா என்னென்னாக்கா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r ஃபேக்டோரியல். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ மெத்தட் டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள். n-க்கு வேல்யூ 10, r-க்கு வேல்யூ வந்து 3. அப்போ நியூமரேட்டரில் n ஃபேக்டோரியல், அப்போ 10 ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் என்ன வரணுனாக்கா r ஃபேக்டோரியல். r ஃபேக்டோரியல்ன்றது என்னன்னாக்கா 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r வரணும். அப்போ 10-3. இப்போ 10-3 பண்ணாக்கா 7 வரும். 7 ஃபேக்டோரியல் டேரெக்டாக போடாச்சு. இதுக்கு வேல்யூ அப்ளை பண்ண வேல்யூ ஃபைன் பண்ணாக்கா நியூமரேட்டரை 7 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா டினாமினேட்டரில் 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரில் 10 ஃபேக்டோரியல் அப் டு 7 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணுங்க. இப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ணலாம். ஸோ 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 3யும் 9 கேன்சல் பண்ணாக்கா 3 வரும். நெக்ஸ்ட் இந்த 2வையும் இந்த 8 கேன்சல் பண்ணாக்கா 4 வந்துடும். ஸோ அப்போ 10 இன்ட்டு 3 இன்ட்டு 4 வரும் ரிமைனிங்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா 120. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ மெத்தட் 15C13. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. NCR ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r ஃபேக்டோரியல். ஓகேவா. ஸோ அப்போ 15 ஃபேக்டோரியல் பை கீழே என்ன இருக்குனாக்கா 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. ஸோ 13 ஃபேக்டோரியல் வரணுங்க. 13 வரணுங்க. 3 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ அங்கே 13 ஃபேக்டோரியல் வரணும். ஸோ 15 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 13 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. ஸோ 13 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணுறதுக்கு 15 ஃபேக்டோரியல் அப் டு 13 ஃபேக்டோரியலுக்கு எக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ டினாமினேட்டர் 2 ஃபேக்டோரியல் வந்து 2 இன்ட்டு 1 13 ஃபேக்டோரியல் 30 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2வையும் 14 கேன்சல் பண்ணாக்கா 7 வந்துடும். அப்போ 15 இன்ட்டு 7 பார்த்தீங்கன்னாக்கா 105. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ மெத்தட் 100C99. n-க்கு 100, r-க்கு 99. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ 100 இன்ட்டு 99. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் வரணும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணாக்கா 100 ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா r ஃபேக்டோரியல் 99 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r வரணும். அப்போ 100 மைனஸ் 99னா 1 ஃபேக்டோரியல் வரும். ஓகேங்களா. அப்போ நியூமரேட்டரில் 100 ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் 99 ஃபேக்டோரியல் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 99 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணால் 100 ஃபேக்டோரியலை 100 இன்ட்டு 99 பிரிக்கலாம் ஃபேக்டோரியல் இன்ட்டு. நெக்ஸ்ட்டு 99 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா ரெமினி வந்து 100 வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோ மெத்தட் 50C50. இதுக்கு தான் வேல்யூ நம்ம 1ன்னு பார்த்தோம் இந்த ப்ராப்பர்ட்டி 1ல். இப்போ NCN வேல்யூ 1 இல்லை. அப்போ இதுக்கு வேல்யூ 1 தான் வரும். இப்போ இது ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா 50 ஃபேக்டோரியல் பை அதை n ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் வந்து என்ன பண்ணோம் r ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r ஃபேக்டோரியல். இப்போ r ஃபேக்டோரியல் 50 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r. அப்போ 50 மைனஸ் 15 0 வரும். 0 ஃபேக்டோரியல் வரும். அப்போ 0 ஃபேக்டோரியல் வந்து 1. இப்போ 50 ஃபேக்டோரியல் பை 50 ஃபேக்டோரியல் வரும். கேன்சல் பண்ணாக்கா 1 வரும். Next exercise 4.3 question number 1. Exercise 4.3 question number 1. If NC12 equal to NC9, find 21CN. ஓகேங்களா. ஸோ இது ப்ராப்பர்ட்டி ப்ராரம் பார்த்தினாக்கா NCX equal to NCY ஃபார்ம். ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்.
NCX equal to NCY ஃபார்மில் இருக்குது. எதோட வேல்யூ கேட்குறான் 21CN. அப்போ என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பை ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா சைடில் பாருங்கள் NCR equal to NCN மைனஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இல்லை NCX equal to NCY அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ NC12 equal to NC12 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா NCN மைனஸ் ஆர் ஃபார்முக்கு ரைட் பண்ணலாம். அப்போ NC12 equal to NCN minus 9க்கு ஈக்குவல் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலும் ஒரு ஆன்சரு. ஸோ அப்போ அப்படி இருந்ததுனாக்கா என்ன பண்ணலாம், நம்ம 12 equal to NC9 அதாவது x equal to y ஈக்குவல் பண்ணலாம்ல. அப்போ 12 equal to n minus 9 ஈக்குவல் பண்ணினாக்கா இதுலேருந்து n ஃபைன் பண்ணலாம். n equal to 12 plus 9 equal to 21 வரும். n equal to 21. இப்போ எதோட வேல்யூ ஃபைன் பண்ணது 21C என்னோட வேல்யூ ஃபைன் பண்ண சொன்னாங்க. இப்போ 21C என்னோட வேல்யூ வந்து 21. அப்போ 21C 21 வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. இஃப் 15C 2R minus 1 equal to 15C 2R plus 4 find R ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ NCR equal to NCN minus R ஃபார்முக்கு ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ 12C 2R minus 1 அதாவது 2R minus 1 அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 15C 2R plus 4 இருக்குல்ல, ஸோ அதை என்ன பண்ணலான்னாக்கா இது NCN minus R ஃபார்ம் ரைட் பண்ணுறாங்க. அப்போ 15C கீழே என்ன n minus R. அப்போ n எடுத்து 15 மைனஸ் ஆஃப் 2R plus 1. அப்போ மைனஸ் உள்ள அப்ளை பண்ணும்போது -2 -4 ஆகிடும். -2R -4 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணும்போது இந்த R பிளேஸ் ரெண்டு ஈக்குவல் பண்ணி x equal to y ஃபார்ம். அப்போ 2R minus 1 equal to 15 minus 2R minus 4. ஓகேங்களா? ஸோ ஆர்லாம் ஒன் சைட் கொண்டு வந்தீங்கன்னாக்கா 2R plus 2R equal to 15 minus 4 plus 1. ஓகேங்களா? அப்போ 4R equal to 12. 15ல் 4 மைனஸ் பண்ணாக்கா 11 வரும். 11 plus 1 12 ஆகிடும். அப்போ 4R equal to 12. அப்போ R equal to 12/4 கேன்சல் பண்ணாக்கா 3. R equal to 3. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 3. இஃப் NP4 equal to 720 and NCR equal to 120 find N and R. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பெர்மிட்டேஷன் வந்திருக்கு, காம்பினேஷன் வந்திருக்கு பாருங்க. அப்போ இதுக்கு எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாக்கா ரிலேஷன் பிட்வீன் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஃபார்மில் பார்த்தோம்ல NCR equal to NPR by R ஃபேக்டோரியல். இப்போ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் உள்ள ரிலேஷன் அந்த ஃபார்முலா நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டுமே வந்துருக்கு பாருங்கள். பெர்மிட்டேஷன் வந்திருக்கு, காம்பினேஷன் வந்திருக்கு. ஸோ NCR equal to 120 NPR equal to 720. ஸோ அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா இதான் NPR equal to NCR into R ஃபேக்டோரியல். அப்போ NCR equal to NPR by R ஃபேக்டோரியலுக்கு அந்த டினாமில் இந்த R ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணினாக்கா NCRக்கு இன்னும் அது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. NPR வேல்யூ வந்து 720 equal to NCR வேல்யூ 120 into R ஃபேக்டோரியல். இப்போ R ஃபேக்டோரியல் equal to 720 by 120 கேன்சல் பண்ணினாக்கா 0 0 கேன்சல் ஆகிடும். 1 12 is 12, 6 12s are 72. ஸோ அப்போ R ஃபேக்டோரியல் equal to 6. ஸோ இங்கே ஃபேக்டோரியல் இருக்குது, அதனால் ஆரை வந்து 3 ஃபேக்டோரைட் பண்ணலாம். ஆரை வந்து 3 ஃபேக்டோரியல். அப்போ R ஃபேக்டோரியல் equal to 6 வந்து 3 ஃபேக்டோரைட் பண்ணலாம். ஓகேங்களா? 6 3 ஃபேக்டோரியல் வேல்யூ தானே 6. இப்போ R ஃபேக்டோரியல் equal to 6 வந்திருக்கு. இப்போ R ஃபேக்டோரியல் equal to இந்த 6 வந்து 3 ஃபேக்டோரியல் ரைட் பண்ணிட்டு ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணினாக்கா இப்போ R equal to 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 எக்ஸைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 4. ப்ரூவ் தட் 15C3 plus 2 into 15C4 plus 15C5 equal to 17C5 into proof on. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள் 15C3 plus 2 into 15C4 plus 15C5 இருக்குது. அது அப்படியே என்ன பண்ண டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி நம்ம பெர்மிட்டேஷனை ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம்னு சொன்னல, அதே மாதிரி காம்பினேஷனையும் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ பெர்மிட்டேஷனில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா n என்ன இருக்கோ அதுலாம் ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஆரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ காம்பினேஷன் பார்க்கும்போது என்னன்னாக்கா என்ன இருக்கோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆரில் என்ன இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ் வரணும். டினாமினேட்டர்லேயே என்ன பண்ணணும் அதை ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ 15C3னாக்கா 15ல் ஸ்டார்ட் பண்ணணும். R பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் வரணும். அப்போ 15க்கு அப்புறம் நான் வரும் 14 14 அப்புறம் 13. ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்ணிட்டு தான் வரணும். நியூமரேட்டர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் என்ன பண்ணணுனாக்கா இங்கே என்ன இருந்ததோ 6 அது 6 அப்படி என்ன பண்ணணும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ 3னாக்கா 3 into 2 into 1 பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸ் 2 into 15C4ன்னு இருக்குது. அப்போ இதையும் அதேமாதிரி நம்ம R வந்து 4 இருக்குது. அப்போ 4 டைம்ஸ் வரணும் நியூமரேட்டரில். அப்போ 15 into 40 into 30 into 12 பை டினாமினேட்டரில் 4ன்றதால 1 into 2 into 3 into 4 இருக்குது. ஓகேங்களா?
ப்ளஸ் 15C5. அப்போ இதில் 5 இருக்குது ஆர் பேஸில். அப்போ 15ல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 5 நம்பர்ஸ் வரணும், 5 டேர்ம்ஸ். இப்போ 15 × 14 × 30 × 12 × 11 by 1 × 2 × 3 × 4 × 5 டினாமினேட்டரில். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா காமனாக 3 டைமில் காமனாக வந்து 15 × 14 × 13 இருக்குது. டினாமினேட்டரில் 1 × 2 × 3 இருக்குது. அப்போ காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா இப்போ 1 + 2 × ரிமைனிங் வந்து 24/4 வரும். ப்ளஸ் இங்கே ரிமைனிங் வந்து 132/20 வரும். அதாவது இந்த டேர்ம்ஸ் வெளியே எடுத்துட்டாக்கா ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 15 × 14 × 13 by 1 × 2 × 3 அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது சிம்பிளை பண்ணணும். எல்சிஎம் வந்து 20 எடுத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1ன்னு இருக்குது. ஸோ 20 வந்துடும். ப்ளஸ்ஸு இங்கே செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரில் 4ன்னு இருக்குது. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 24 × 5 பண்ணாக்கா 120 வந்துடும். இங்கே டேரெக்டாக 20 இருக்குது, 132 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15 × 14 × 13 இங்கே ஆட் பண்ணினாக்கா 272 வந்துடும். பை டினாமினேட்டரில் 1 × 2 × 3 இன்ட்டு இந்த 20 வந்து 4 5 20 பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 17, அதாவது 15 14 13 இருக்குது. இப்போ நம்பர்ஸ் வந்து கண்டினியூ வரணும்னு சொன்னல, காம்பினேஷன் சரி பண்ணிட்டு சரி கண்டினியூ வரணும். ஓகேவா? அப்போ பெரிய நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டே வரணும். இப்போ 15 14 13 இருக்குது. இந்த 272ன்றத 17 × 16 பிரிக்கலாம். 17 × 16 பண்ணினாக்கா 272 வரும். அப்போ அந்த 272 17 × 16 பிடிச்சி அப்படியே ஆர்டராக ரைட் பண்ணலாம். அப்போ 17 16 ஆல்ரெடி இங்கே 15 14 13 இருக்குது. டினாமினேட்டர் ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 17ல் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ என்னன்றது 17. கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர் பார்த்தீங்கன்னா 1 × 2 5 வருது. அப்போ 5 டைம்ஸ் வருது பாரு, மேலே நியூமரேட்டில் 5 டைம்ஸ் வருதா, 1 2 3 4 5 வருது. இப்போ டினாமினேட்டரில் வந்து 5 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ 17C5 எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா இது வரும். ஓகேங்களா? அப்போ 17C5 hence proved. Next exercise 4.3 question number 5. Prove that 35C5 plus summation of R equal to 0 to 4, 39 minus R, C4 equal to 40C5. ஸோ இதே மாடல் சம் எக்ஸாம்பிள் இருக்குது. இதை ஒர்க்கப் பண்ணி பண்ணாக்கா இதே மாடல் வச்சு அந்த எக்ஸாம் சம் ஒர்க்கப் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 35C5 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் R equal to 0ங்க, 4 equal to 0 கிடையாதுங்க. R equal to 0 to 4, 39 minus R, C4 equal to 40C5. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 35C5 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் R equal to 0 to 4, 39 minus R, C4. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ரைட் பண்ணிடலாம். 35C5 அப்படியே ரைட் பண்ணிட்டு இந்த சம்மேஷன் ஆஃப் 39 minus R, C4ன்றது ஆருக்கு வேல்யூ கொடுக்க டேர்ம்ஸ் வந்துட்டே இருக்கும். அப் டு எது என்னக்கா R equal to 0 1 2 3 4 வரைக்கும் கொடுக்கணும். ஆருக்கு வேல்யூ 0 கொடுத்தா ஒரு டேர்ம் வரும், 1 கொடுத்தா ஒரு டேர்மு, 2 கொடுத்தா ஒரு டேர்மு, 3 கொடுத்தா ஒரு டேர்ம், 4 கொடுத்தா ஒரு டேர்ம். ஓகேங்களா? அப்போ ஆருக்கு 0 கொடுத்தீங்கன்னாக்கா 39 minus ஆருக்கு 0. ஓகேங்களா? அப்போ 39C4ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆருக்கு வேல்யூ 0 அப்ளை பண்ணுறீங்க அந்த சம்மேஷன், ப்ளஸ் நெக்ஸ்ட் ஆருக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ 39 minus 1 C4 வரும். ஆருக்கு வேல்யூ 2 அப்ளை பண்ணாக்கா 39 minus 2 C4 வரும். ஆருக்கு வேல்யூ 3 அப்ளை பண்ணாக்கா 39 minus 3 C4 வரும். ஆருக்கு வேல்யூ 4 கொடுத்தாக்கா 39 minus 4 C4 வரும். இப்போ சிம்பிளை பண்ணாக்கா 35C5 ப்ளஸ் 39C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 37C4 ப்ளஸ் 36C4 ப்ளஸ் 35C4 வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணதுலாம் சிம்பிளை பண்ணினாக்கா 40C5 வரும். ஓகேங்களா? அப்போ 1 by 1 என்ன பண்ணணும், நம்ம எப்படி பண்ணுறீங்க பாருங்கள், குரூப் பண்ணணும். இல்லை ஏன்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் யூஸ் பண்ணோம். நம்ம இதில் ஃபஸ்ட் டைமையும் இந்த லாஸ்ட் டைமும் குரூப் பண்ணுறீங்க. 35C5 ப்ளஸ் 35C4 ரெண்டு குரூப் பண்ணிடுச்சு. இப்போ ரிமைனிங் டைம்ஸ் என்ன பண்ணாக்கா அடுத்தது 36C4 அடுத்தது ஆர்டராக இருக்கணும். 35 அப்புறம் 36 தானே, 36C4 ப்ளஸ் அதுக்கப்புறம் 37C4 ப்ளஸ் 38C4 ப்ளஸ் 39C4. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ப்ராப்பர்ட்டினாக்கா NCR ப்ளஸ் NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு N+1 CR. ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் பாருங்களேன், 35C5 ப்ளஸ் 35C4 இருக்குது. அப்போ இந்த ஃபார்ம் இருக்கு பாருங்கள், NCR. இப்போ N என்னாவோ ரெண்டு சேமாக இருக்குது. Nன்றதுன்னா 35 ரெண்டு சேமாக இருக்குது. R பாருங்கள், ஃபஸ்ட்டு R வந்து 5னாக்கா அடுத்தது பாருங்கள் R-1. இப்போ R-1 Rன்றது 5னாக்கா அடுத்து R-1 அர்த்தம், Rலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4 தானே வரும். அப்போ அது எதுக்கு பாருங்கள் N+1 CR.
அப்போ n + 1னாக்கா n-ன்றது 35, 35 கூட 1 ஆட் பண்ணால் வரும் 36 C R-ன்றது 5 ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாக்கா என்ன ஆயிடுனாக்கா இந்த ரெண்டு டேர்மும் சேர்த்து எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 36 C 5 ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ 36 C 5 ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே ரைட் பண்ணலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன பாருங்க 36 C4 plus 37 C4 plus 38 C4 plus 39 C4 ஓகேங்களா. அடுத்து அகைன் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம் பாருங்களா. அகைன் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம் 36 C5 plus 36 C4 இருக்கு. இது அகைன் அதே சேம் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. அதே சேம் ப்ராப்பர்ட்டி அதுதான் NCR plus NC R minus 1 ஓகேங்களா. இப்போ n-க்கு வந்து 36 R-க்கு 5 ஓகேங்களா. 36 n சேமாக வருதுங்களா. இப்போ n சேமாக வருதுங்களா ஓகேங்களா. R பாருங்க 5. அப்போ அடுத்து R minus 1னாக்கா இந்த Rலேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 4 தானே வரும். R-ன்றது இங்கே 5. அப்போ 5 1 மைனஸ் பண்ணால் 4 வரும். அப்போ இந்த ரெண்டு டைம் சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும்னாக்கா n + 1 CR. அப்போ n + 1னாக்கா n-ன்னது 36. இந்த 36 கூட 1 ஆட் பண்ணாக்கா 37 வந்துடும். இப்போ 37 C 5 வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 37 C 5. இப்போ ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். ரிமைனிங் டைம்ஸ் என்னன்னாக்கா ரிமைனிங் டைம்ஸ் 37 C4 plus 38 C4 plus 39 C4 அப்படியே ரைட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணோம்னா 38 C4 plus 39 C4. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே சேம் ப்ராப்பர்ட்டி வருது 37 C5 plus 37 C4. இப்போ ஃபஸ்ட்டு டூ டேர்மு ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் வருது பாருங்கள். இப்போ n வந்து 37 R வந்து 5 ஓகேங்களா. இப்போ Rலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் வருது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு டூ டேர்மு அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணாக்கா n + 1 CR. அப்போ n + 1 இப்போ n வந்து 37 ஒன்று ஆட் பண்ணால் 38 C 5 வந்துடும் ஓகேங்களா. 38 C 5 ரிமைனிங் டைம்ஸ் அப்படியே ரைட் பண்ணணும் ப்ளஸ் 38 C4 ப்ளஸ் 39 C4. அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு டூ டேர்ம் பாருங்கள் 38 C5 ப்ளஸ் 38 C4 வந்து ஃபஸ்ட்டு டூ டேர்ம். அகைன் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணினாக்கா n + 1 CR. அப்போ n-ன்றது 38 R-ன்றது 5. இப்போ 38 கூட ஆட் பண்ணால் 39 வந்துடும். அப்போ 39 C 5 வந்துடும் ப்ளஸ் 39 C4. அப்போ லாஸ்ட் டூ டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா அதே ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் வந்துச்சு. ஸோ n வந்து 39 R வந்து 5. அப்போ ஒன்று ஆட் பண்ணாக்கா n + 1 CR. இப்போ 39 + 1 பண்ணினாக்கா 40 வந்துடும். அப்போ 40 C 5 40 C 5 வந்து 3 கிடையாது. லாஸ்ட்டாக 40 C 5 hence proved. That's all. 40 C 5 வந்து 3 கிடையாது 40 C 5. Next question number 6 exercise 4.3 question number 6 if n + 1 C n is to n minus 3 P4 equal to 57 is to 16 find the value of n. ஓகேங்களா. இதில் பர்மிட்டேஷன் வந்து காம்பினேஷன் வந்து ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பர்மிட்டேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், காம்பினேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ரேஷியோ வந்தாலும் என்ன பண்ணாது டிவைட் பை ரைட் பண்ணலாம். அப்போ n + 1 C n டிவைடட் பை அதில் 8 வரணும். n கிடையாது அங்கே n + 1 C n கிடையாது அங்கே 8 ஓகேங்களா. டிவைடட் பை n - 3 P4 equal to 57/16. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 16 × n + 1 C8 equal to 57 × n - 3 P4 ஓகேங்களா. இப்போ 16 × ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா NCR ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n + 1 C8 இருக்குல்ல அதுக்கு NCR ஃபார்முலா. அப்போ n + 1 ஃபேக்டோரியல் பை n + 1 - 8 ஃபேக்டோரியல் × 8 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 57 இதுக்கு பர்மிட்டேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ n - 3 ஃபேக்டோரியல் பை n - 3 - 4 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு n + 1 ஃபேக்டோரியலை எக்ஸ் பண்ணினாக்கா n + 1 ஏன்னாக்கா இந்த ஈக்குவலன் சைடில் வந்து என்ன இருக்கு பாருங்க n - 3 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ n - 3 ஃபேக்டோரியலில் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டில் n - 3 ஃபேக்டோரியல் இருக்குல்ல அதை கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற n + 1 ஃபேக்டோரியலை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க எது வரைக்கும் அப் டு n - 3 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ n + 1 அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் n வரும். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் n - 1 n - 2 n - 3 ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளை பண்ணாக்கா இந்த +1 - 8 இருக்குது மைனஸ் பண்ணாக்கா -7 வந்துடும். அப்போ n - 7 ஃபேக்டோரியல் × 8 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n - 3 ஃபேக்டோரியல் n - 3 ஃபேக்டோரியல் பை இங்கே ப்ராக்கெட்டை சிம்பிளை பண்ணாக்கா n - 7 ஃபேக்டோரியல் வந்துடும். இந்த 16 இன்சைட் மூவ் பண்ணால் டிவைட் அப்போ 57/16 வந்துடும். ஈக்குவலுக்கு ரெண்டு சைடும் காமன் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ n - 7 ஃபேக்டோரியல் n - 7 ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும். n - 3 ஃபேக்டோரியல் n - 3 ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து n + 1 × n × n - 1 × n - 2 ஈக்குவல் டு 57/16
16 இருக்கும். இங்கே டினாமில் இருக்கிற 8 ஃபேக்டர் அங்கே போயிடுச்சுனாக்கா நியூமரேட்டர் மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n+1 இன்ட்டு n இன்ட்டு n-1 டு n-2 இருக்கும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 57 இன்ட்டு இந்த 8 ஃபேக்டோரியலை பிரித்து எழுதுனீங்கன்னாக்கா 8 ஃபேக்டோரியல் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 பண்ணலாம். டினாமில் 16. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணலாம். 4 இந்த 16 கேன்சல் பண்ணாக்கா 4 வந்துடும். ஸோ இந்த 4ஐயும் இந்த 8 கேன்சல் பண்ணாக்கா 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் பண்ணோம். எப்படின்னாக்கா அந்த டேர்ம்ஸு அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போய்டும். அப்போ n+1னாக்கா அப்புறம் n அப்புறம் n- அதுமாரி ரைட் ஹேண்ட் சைடில் அதுமாதிரி நம்பர்ஸ் அதுமாதிரி ரைட் பண்ணோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அந்த ஆர்டரில் இருக்குதோ பெரிய நம்பரில் ஆகும் சின்ன நம்பர் போதும் அதேமாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 19 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இருக்குது. ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா இந்த 3யும் 7 மட்டும் பண்ணால் நான் 21 வரும். ஓகேங்களா? 21க்கு அப்புறம் அது சின்ன நம்பர்னா 20, அதோட 1 மைனஸ் பண்ணால் 20 வரும். ஓகேங்களா? அப்போ 21 5 4 20 வந்துடும். அதுக்கப்புறம் 19 இருக்குது, அடுத்தது 18 இருக்குது. 18 வந்து என்னன்னாக்கா இந்த 6 3 மட்டும் பண்ணால் 18 வந்துடும். அப்படியே ஆர்டராக வந்துச்சு பாருங்கள். 21 20 19. ஓகேங்களா? 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. அதுமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இதில் ரெண்டுத்தில் எதோ ஒன்றாலும் ஈக்குவல் பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு டைம் ஈக்குவல் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவேட்டிங் தி கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். அப்போ n+1க்கு நேராக கரஸ்பாண்டிங் என்ன இருக்குனாக்கா 21 இருக்குது. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 21 - 1. அப்போ என்னோட வேல்யூ வந்தாக்கா 20. ஸோ அப்போ n இஸ் நாட் அன் இன்டிஜர். n இஸ் நாட் அன் இன்டிஜர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.3 கொஸ்டின் நம்பர் 7. ப்ரூவ் தட் 2n(Cn) equal to 2 power n into 1 into 3 into ... 2n - 1 n factorial. இதே மாடலில் லாஸ்ட் எக்ஸைஸ் ஒரு சம் ஒர்க் அப் பண்ணியிருப்போம் எக்ஸாம்பிளில். அதே மாடல் தான் வருங்க. ஸோ இங்கே காம்பினேஷன். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணாக்க 2n(Cn) இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2n(Cn). ஓகேங்களா? இப்போ காம்பினேஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது n-க்கு 2n போடணும், r-க்கு n போடணும். n-சேர் ஃபார்ம் பண்ண n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இப்போ n-க்கு வந்து 2n. அப்போ நியூமரேட்டரில் 2n ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் என்ன பண்ணணும் r ஃபேக்டோரியல். r ஃபேக்டோரியல்னாக்கா r n. அப்போ n ஃபேக்டோரியல் ப்ராக்கெட்டில் n - r வரணும். அப்போ n - r என்னக்கா இங்கே n வந்து 2n. அப்போ 2n - r n. இப்போ 2n - n ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரில் 2n ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் வந்து 2nலேருந்து n மைனஸ் பண்ணாக்கா இங்கே n ஃபேக்டோரியல் வந்துடும். அப்போ டினாமினேட்டரில் வந்து n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் வரும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் 2n ஃபேக்டோரியலை எக்ஸ் பண்ணுறீங்க. ஜென்ரலாக n ஃபேக்டோரியலை எக்ஸ் பண்ணனா ஒரு n இன்ட்டு n - 1 இன்ட்டு n - 2 இன்ட்டு n - 3 இன்ட்டு ... 2 இன்ட்டு 1 வரும். அதே மாதிரி தான் இந்த 2n ஃபேக்டோரியல் எக்ஸ் பண்ணினாக்கா 2n இன்ட்டு 2n - 1 இன்ட்டு 2n - 2 இன்ட்டு 2n - 3 இன்ட்டு ... 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரும். டினாமினேட்டரில் 2nலேருந்து n மைனஸ் பண்ணாக்கா என்ன வரும்? ஒரு n வரும். இப்போ n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் வரும். அதில் ஒரு n ஃபேக்டோரியல் மட்டும் எக்ஸ் பண்ணினாக்கா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு ... n இன்ட்டு n ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டரில் ஈவன் டேம் தனியாக ஆட் டேம் தனியாக பிரிப்போம்ல, அதே மாதிரி ஈவன் டேம் தனியாக ஆட் டேம் தனியாக பிரிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா ஈவன் டேம்ஸ். இப்போ ஈவன் டேம்ஸ் பார்க்கும்போது 2n 2n - 2 4 2 இதெல்லாம் ஈவன் டேமு. ரிமைனிங் டேம்ஸ் ஆட் டேம்ஸ் 2n - 1 2n - 3 3 1 அதெல்லாம் ஆட் டேம்ஸ் தனியாக ப்ராக்கெட்டில் பிரிச்சுட்டு டினாமினேட்டரில் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈவன் டேம் தனியாக ஆட் டேம் தனியாக. லாஸ்ட் எக்ஸைஸில் எக்ஸாம்பிள் ஒரு சம்பவத்தில் அதே மாடல் தான். அப்போ அதில் ஈவன் டேம்லேருந்து 2 காமனாக வெளியே எடுக்கும். எத்தனை டைம்ஸ் 2 காமனாக 2 பவர் n டைம்ஸ் காமனாக வெளியே எடுக்கும். ஓகேங்களா? ஈவன் டேம்லேருந்து இப்போ 2 பவர் n வெளியே இருந்துச்சுனாக்கா ரிமைனிங் நான் n இன்ட்டு n - 1 இன்ட்டு 1 வரைக்கும் இருக்கும். இந்த ஆட் டேம்ஸ் அப்படியே ரைட் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் n ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் அதாவது ஈவன் டேம்லேருந்து 2 காமனாக வெளியே ரிமைனிங் இருக்குல்ல, அது n இன்ட்டு n - 1 இன்ட்டு ... 1ன்றது n ஃபேக்டோரியல் அது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பவர் n இன்ட்டு 1 இன்ட்டு 3 இன்ட்டு 2n - 1 பை n ஃபேக்டோரியல் வரும். ஓகேங்களா? அப்போ அது கேன்சல் ஆகிடும். n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து வந்துடும். இது RHS. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.3 கொஸ்டின் நம்பர் 8. ப்ரூவ் தட் இஃப் 1 less than or equal to r less than or equal to n, then n into n - 1 c r - 1 equal to n - r plus 1 n c r - 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n - 1 c r - 1. ஸோ அப்போ n மட்டும் அப்படியே வச்சுட்டு இதுக்கு மட்டும் n - 1 c r - 1 மட்டும் NCR ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்க. n-க்கு வந்து n - 1, r-க்கு வந்து r - 1. ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது
n minus 1 factorial by n minus 1 minus r plus 1 factorial into r minus 1 factorial. ஓகேங்களா, இங்கே ஆருக்கு வந்து ஆர் மைனஸ் ஒன்று இருக்குது, லாஸ்ட் எழுதி நம்பர் ஆர் ஃபேக்டோருக்கு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரு. இங்கே என் மைனஸ் ஆர் வரணும், அப்போ என் மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் அப்ளை பண்ணணும், மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என் ஃபேக்டோரியல், அதாவது நியூமரேட்டரில் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியலில் என் ஃபேக்டோர் ரைட் பண்ணலாம். எனக்கு என் ஃபேக்டோர் எக்ஸ்பெண்ட் என்ன வரும், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு அப்படி போயிட்டு இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது, என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரில் என் ஃபேக்டோர் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, பை இந்த டினாமில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் டைம் சிம்ப்ளை பண்ணும்போது இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கும், அது ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு n ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். இதில் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கூட n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னை நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னை நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணினாக்கா நியூமரேட்டரில் n ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் வந்துடும். டினாமினேட்டரில் இந்த n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டர் வரும். அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணினாக்கா n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டர் வந்துடும். அடுத்து ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டர். இது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டர் இன்ட்டு n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டரில் nc ஆர் மைனஸ் ஒன் ரைட் பண்ணலாம். hence proved, that's all. Next exercise 4.3 question number 9. இதில் டோட்டலாக 5 subdivision இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் subdivision, a kabaddi coach has 14 players ready to play. How many different teams of 7 players could the coach put on the court? ஓகேங்களா, second one is there are 15 persons in a park and if each two of them shake hands with each other, how many handshakes happen in the party? First question read பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். Third one, how many cards can be drawn through 20 points on a circle? Fourth one is in a parking lot 100, in a parking lot 100 1-year-old car are parked. Out of them 5 are to be chosen at random. Okay, for to check it pollution devices, how many different set of 5 cards can be chosen? Okay, fifth one is how many ways can a team of 3 boys, 2 girls and 1 transgender be selected from 5 boys, 4 girls and 2 transgenders. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கபடி கோச் என்ன பண்ணுறாரு, 14 பிளேயர் ரெடி டு பிளே, 14 பேர் ரெடி பண்ணுறாரு. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஆஃப் 7 பிளேயர்ஸ் குட் த கோச் புட் ஆன் தி கோர்ட்? ஓகேங்களா, இப்போ டோட்டலாக எத்தனை பிளேயர்ஸ்னா 14 பிளேயர்ஸ், அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க 7 பிளேயர்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ 14C7 டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ்னால் 14, அது n வச்சுக்கணும். அதில் எத்தனை பிளேயர்ஸ் வேணாக்கா 7. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஆஃப் 7 பிளேயர்ஸ்? ஓகேங்களா, அப்போ 7 தான் வந்து எடுத்துக்கிறாங்க 7 பிளேயர்ஸு. அப்போ அது ஆர்னு வச்சுக்கணும். அப்போ 14C7 இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 14C7னாக்கா 14 ஸ்டார்ட் பண்ணணும், அப் டு 7 டேர்ம்ஸ் வரும் நியூமரேட்டரில். இப்போ 14 × 13 × 12 × 11 × 10 × 9 × 8 டிவைட் பை அப் டு 7லேருந்து அப்படின்னா 1 to 7 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இதில் கேன்சல் பண்ணினாக்கா 1 2 is to 7 2s are 14, இந்த 7 7 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3யும் இந்த 9 கேன்சல் பண்ணலாம், இல்லை 12 கேன்சல் பண்ணலாம். இப்போ 4 3s are 12, இந்த 4 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த 5யும் இந்த 10 கேன்சல் பண்ணாக்கா 2 வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2யும் இந்த 6 கேன்சல் பண்ணால் 3 வரும். இந்த 3யும் இந்த 9 கேன்சல் பண்ணால் 3 வந்துடும். ரெமனிங் வந்து என்னன்னா 13 × 11 × 3 × 8 வரும். ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா 3432 வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் 15 persons, 15 பேர் இருக்காங்க. in a party and if each two of them shakes hand with each other, how many handshakes happen in the party? 15 person இருக்காங்க. இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணாக்கா 2 பேர் தேவைப்படும். இப்போ ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணாக்கா 2 பேர் இருந்தால் ஹேண்ட் ஷேக் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சனாக 15, ஒவ்வொரு ஹேண்ட் ஷேக்குன்னு 2 வரும். அப்போ 2 at a time, ஆறுன்றது 2 வந்துடும். அப்போ 15C2ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா 15 × 14 by 2 × 1. ஓகேங்களா, ஸோ 2 × 14 கேன்சல் பண்ணாக்கா 7 வந்துடும். ஸோ 15 × 7 பண்ணாக்கா 105 ஹேண்ட் ஷேக்ஸ் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் ரோம் லெட்டர்
how many cards can be drawn through 20 points on a circle? இப்போ 20 பாயிண்ட் இருக்கு ஒரு சர்க்கிளில், அப்போ எத்தனை கார்டு ட்ரா பண்ணலாம்? கார்டுனா தெரியல, சர்க்கம்பன்ஸில் எனி 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணாக்கா கார்டு. ஸோ டு ட்ரா ஏ கார்டு யூஸிங் நீட் 2 பாயிண்ட். ஒரு கார்டு ட்ரா பண்ணாக்கா 2 பாயிண்ட் தேவைப்படும். ஓகேங்களா? அப்போ நம்மகிட்ட எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குனாக்கா 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 20ன்றது n. அப்போ ஒரு கார்டுக்கு எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட் தேவைப்படும். அது வந்து ஆர்னு வச்சிடும். அப்போ 20C ஆர். இப்போ 20C 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் 20 × 19/2 × 1. இப்போ 2 × 20 கேன்சல் பண்ணினாக்கா 10 வந்துடும். இப்போ 10 × 19 190. ஓகேங்களா? அப்போ 190 கார்டு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோம் லெட்டர். இன் ஏ பார்க்கிங் லாட் 100 1 year old car ஆர் பார்க்குடு. ஓகேங்களா? அவுட் ஆஃப் தம் 5 cars ஆர் டு பி சூசன். எத்தனை கார் சூஸ் பண்ணாக்கா 5 கார் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 கார்ஸ் இருக்குது, அதில் 1 year old கார் ஆர் பார்க்குடு. ஓகேங்களா? அதில் அவங்க சூஸ் பண்ணுறது வந்து 5 கார் சூஸ் பண்ணுறாங்க ரேண்டம். செக் இட் இஸ் பொல்யூஷன் டிவைசஸ். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் செலக்ட் 5 கார்ஸ் கேன் பி சூஸ். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் செலெக்ஷன் வந்து 100 காரில் 5 கார் சூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக 100 கார் அந்த பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. 100 கார்டு அதில் அவங்க எத்தனை கார் சூஸ் பண்ணுறாங்கனாக்கா 5 கார் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ 100C5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா 100 × 99 × 98 × 97 × 96/1 × 2 × 3 × 4 × 5. ஓகேங்களா? இது வந்து காம்பினேஷன் இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் டேரெக்டாக. இதே பெர்முடேஷன்னாக்கா நியூமரேட்டர் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, டினாமினேட்டர் நம்ம போட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது கேன்சலேஷன் பண்ண போகிறீங்க. இதில் 5ஐயும் இந்த 100 கேன்சல் பண்ணாக்கா 20 வந்துடும். 1 5 is 5 20/100. நெக்ஸ்ட்டு இந்த 4ஐயும் இந்த 20 கேன்சல் பண்ணால் 5 வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 3ஐயும் இந்த 99 கேன்சல் பண்ணால் 33 வந்துடும். ஓகேங்களா? இந்த 2ஐயும் இந்த 98 கேன்சல் பண்ணாக்கா 49 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வந்து 5 × 33 × 49 × 97 × 96 வரும். ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணினாக்கா 7,52,87,520 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோம் லெட்டர். ஹவு மெனி வேஸ் கேன் ஏ டீம் ஆஃப் 3 boys 2 girls and 1 transgender. டோட்டலாக 3 boys இருக்காங்க, 2 girls இருக்காங்க, 1 transgender இருக்காங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாக்கா அதில் என்னென்ன இருக்குன்னாக்கா செலக்டட் ஃப்ரம் 5 boys, சாரி டோட்டலாக 5 boys 4 girls 2 transgender இருக்காங்க டோட்டலாக. ஓகேங்களா? டோட்டலாக 5 boys 4 girls 2 transgender இருக்காங்க. அதுலேருந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீம் ஃபார்ம் பண்ணும்போது அதில் 3 boys செலக்ட் பண்ணுறாங்க, 2 girls செலக்ட் பண்ணுறாங்க, 1 transgender செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ டோட்டலாக 5 boys இருக்குனாக்கா அதில் 3 boys செலக்ட் பண்ணிடுறாங்க. டோட்டலாக 4 girls இருக்குனாக்கா அதில் 2 girls செலக்ட் பண்ணிடுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் வந்து டோட்டலாக 2 டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கு, அதில் வந்து 1 டிரான்ஸ்ஜெண்டர் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதுமாரி எத்தனை டீம்ஸு ஃபார்ம் பண்ணலாம் கேட்குறேன். ஓகேங்களா? அப்போ ரெக்யூர் நம்பர் ஆஃப் செலெக்ஷன். அப்போ டோட்டலாக 5 boysல 3 boys செலக்ட் பண்ணோம். அப்போ 5C3. ஓகேவா? இன்ட்டு அதுக்கப்புறம் கேர்ள்ஸு இப்போ 4 girlsல 2 girls செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ 4C2 இன்ட்டு நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 2 டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. இப்போ 2ல் 1 செலக்ட் பண்ணால் அப்போ 2C1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு 5C3 5 × 4 × 3 டிவைட் பை 1 × 2 × 3 இன்ட்டு 4C2 வந்து 4 × 3/1 × 2 இன்ட்டு 2C1 வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். எல்லாம் ஃபுல்லாக மல்டிப்ளை தான் இருக்குது. இப்போ கேன்சலேஷன் பண்ணும்போது இந்த 3யும் இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2வையும் இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். இந்த ஒரு 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருந்தாக்கா 5 × 4 × 3 × 2 வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா 120 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10. எக்ஸைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 10. ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எ செட் வித் ஹிண்ட் கொடுத்துறாங்க. NC0 + NC1 + NC2 + ... NCN = 2/n. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் 4 elements, செகண்ட் ரோம் லெட்டர் 5 elements, தேர்ட் ரோம் லெட்டர் n elements. இப்போ எல்லாமே என்னன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் 4 elementsனாக்கா n = 4. அப்போ இந்த ஃபார்முலா கொடுத்துருவோம் பாரு. NC0 + NC1 + NC2 + NCN = 2/n. அப்போ 2 பவர் ஃபார்முலா n. n என்னன்னாக்கா எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட் தான் n. அப்போ 2/4. இப்போ 2/4 வேல்யூ வந்து 2 × 2 × 4 டைம்ஸ் போனாங்க 16 வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து 5 elements. அப்போ 2/5. அப்போ 2/5 படினாக்கா 32 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் n element. அப்போ 2/n. தட்ஸ் ஆல். Next, question number 11. Exercise 4.3 question number 11. A truth
truest has 25 numbers. First one is how many ways 3 officers can be selected. Second one is in how many ways can a president, vice president and secretary to be selected. அப்போ டோட்டலாக 25 நம்பர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆம்லெட் வந்து 3 ஆஃபீஸர்ஸ் கேன் பி செலக்டட். 3 ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுறாங்க. அது யாராக ஒன்றா இருக்கலாம். இப்போ 25ல இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் பண்ணாக்கா நம்பர்ஸ் வந்து 25. அது n வச்சுக்கணும். செலக்ட் பண்ணுறது வந்து 3 ஆஃபீஸர் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது வந்து ஆர்னு வச்சுக்கணும். அப்போ 25C3. ஓகேங்களா, எக்ஸ்மெல்லாம் அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து how many ways can be a president, vice president and a secretary. இப்போ இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸரோடைய போஸ்டிங் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல மென்ஷன் பண்ணல, 3 ஆஃபீஸர்ஸ் தான். ஆனால் செகண்ட் டேர்ம் லெட்டரில் இந்த ஆஃபீஸர்ஸோடைய பொசிஷன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, கரெக்டாக ஐடென்டி பண்ணுறாங்க. ஸோ அதனால் 25 டோட்டலாக அதில் P3. ஓகேங்களா. Next exercise 4.3 question number 12. How many ways a committee of 6 persons from 10 persons can be chosen along with a chairperson and a secretary. Okay. So இப்போ ரெக்கர்ட் நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 10. அப்போ என்னன்றது 10. அப்போ 10C1. அப்போ a person can be chosen along with a chairperson and a secretary. ஓகேங்களா. How many ways committed 6 persons from 10 persons. 10 persons வந்து 6 persons செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்னது சேர்பர்சன், இன்னொருத்தர் வந்து செக்ரட்டரி தெரிஞ்சு போச்சு. அப்போ 10C1 ஒரு சேர்பர்சன் தான். அதனால 10C1 இன்ட்டு அப்போ 10% ஒரு பர்சன் செலக்ட் பண்ணால் ரிமைனிங் எத்தனை பர்சன் இருப்பாங்க? 9 இருப்பாங்க. அப்போ 9ல் அதுலேருந்து ஒரு பர்சன் செலக்ட் பண்ணாங்க, அது செக்ரட்டரி. ஓகேங்களா. அப்போ 9C1. ஓகேங்களா. இப்போ 9லேருந்து ஒன்று செலக்ட் பண்ணால் ரிமைனிங் 8 இருப்பாங்க. அந்த 8ல் தான் என்ன பண்ணுறாங்க? 6 செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. 10%ல் 6% செலக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த 10% உள்ளே என்னது ஒரு சேர்பர்சன் அண்ட் செக்ரட்டரி இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 10% இருக்காங்க. அதில் வந்து ஒரு சேர்பர்சன் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ 10C1 இன்ட்டு இப்போ 10ல் ஒருத்தர் செலக்ட் பண்ணால் ரிமைனிங் 9%. 9%லேருந்து ஒரு செக்ரட்டரி. இப்போ 9C1 இன்ட்டு இப்போ 9ல் 1 போட்டுனா ரிமைனிங் 8%. 8% வந்து என்னது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது 6%. அப்போ 8C6. ஓகேங்களா. அப்போ 10C1 வேல்யூ வந்து 10, 9C1 வேல்யூ 9, 8C6 எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா இது ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக போடலாம். இது NCR ஈக்குவல் டு NCN-R இருக்குல்ல ப்ராப்பர்ட்டி, அதை அப்ளை பண்ணால் அப்போ 8 minus 6. ஓகேங்களா. அப்போ மல்டிப்ளை பண்ண 90 இன்ட்டு 8C2ன்னு வரும். இப்போ 90 இன்ட்டு இந்த 8C2 8 இன்ட்டு 7/2 இன்ட்டு 1 இன்ட்டு போடலாம். இங்கே 8C6 டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது பெரிய நம்பராக இருக்கும். அதை வந்து சின்ன நம்பராக ஸ்டார்ட் பண்ணது அந்த ஃபார்ம், அது ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி? NCR ஈக்குவல் டு NCN-R இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காம்பினேஷன் வந்து பெரிய நம்பராக வச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணலாம். 2 இந்த 8 கேன்சல் பண்ணினாக்கா 4 வந்துடும். ஸோ அப்போ 90 இன்ட்டு 4 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணினாக்கா 2520. Hi students, today our sums example 4.45, 4.46, 4.47, 4.48 and 4.49. 5 sums are homework. ஒர்க்கப் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.